இந்த வீடியோல ட்ரெயின்ல வந்து எலக்ட்ரிக் கெட்டில யூஸ் பண்ணி அதுல வந்து மேகி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கிறதுக்கு என்னதான் பயங்கரமான ஐடியாவா இருந்தாலும் கூட இப்படி பண்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ட்ரெயின்ல வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ்லலாம் மேல பார்த்தீங்க அப்படின்னா 110 வோல்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 110 வோல்ட் எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் அந்த மாதிரி சார்ஜர்ஸ்க்கானது. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயே 100 வோல்ட்ல இருந்து 250 இல்ல 270 வோல்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதை கொண்டு போய் நம்ம அந்த சாக்கெட்ல கனெக்ட் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லாவே ஒர்க் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரிக் கெட்டில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு சிம்பிளான சர்க்யூட் தான். ஒரு சின்ன காயில் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து ஹீட் பண்ண போகுது அப்படின்றப்போ, ஸோ அதுக்கு இடையில 110 வோல்ட்டை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனா இங்க பிரச்சனை வாட்ஸ். நம்ம சார்ஜர்ஸ்லாம் வந்து அதிகபட்சமா 80 வாட்ஸ் இல்ல லேப்டாப் சார்ஜரா இருந்தது அப்படின்னா அதிகபட்சமா 150 வாட்ஸ் அந்த மாதிரி வாட்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த கெட்டில் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 1500 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும். இந்த கெட்டில் என்னதான் கம்மியான வோல்டேஜ்ல ஒர்க் ஆனாலும் கூட அந்த கம்மியான வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படியான கரண்ட்டை வந்து அது இழுக்கும். அப்போ அந்த சாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒயரிங் எரிஞ்சு போறதுக்கோ இல்ல ஃபியூஸ் போகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி சாக்கெட்ஸை ஒன்லி சார்ஜர்ஸ்க்காக மட்டும் பயன்படுத்துங்க. வேற எந்த விதமான அப்ளையன்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ அந்த கேட்டரிங் பண்றவங்க மட்டும் எப்படி ஹீட்டர்லாம் வந்து அதுல போட்டு டீ போடுறாங்க ஹெல்த்தியான முறையில் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியா பெரிய சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். பிசாசு மாதிரி பின்னா வந்து சுரண்டி பயமுறுத்தேன்.